வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் டெல்லியில நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 23 கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை தவிர பெரும்பாலான எதிர்கட்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ திடீர்னு இந்த இந்தியா கூட்டணியை கூட்டுவதற்கான ஒரு தேவை என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்ன அஜெண்டான்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல கடுமையான விஷயங்களை பேசியிருக்காங்க, விமர்சனங்களும் முன் வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்ப்பது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எதை நோக்கி பயணிக்கிறது? 2029 வரைக்கும் இந்த கூட்டணி தாங்குமா? கடைசி கேள்விக்கான முதலே பதில் சொல்லிடுறேன். அமித்ஷா விட்டாருன்னா 2021 வரை தாங்கும். இல்லைன்னா எதிர்கட்சிகள் காங்கிரஸ் தவிர இருக்கின்ற அத்தனை எதிர்கட்சியிலும் முடிஞ்சு போகும்னு நினைக்கிறேன். அதான் இப்ப திரிணாமுலுக்கு நடந்திருக்கு. அது ஒரு கான்டெக்ஸ்டா எடுத்துக்கலாம்னு கருதுறேன். அதாவது திரிணாமுல எந்த அளவுக்கு சூறையாடினார்களோ, ஏறத்தாழ 22 எம்பிஸ் இப்போ ஒரு தனி ஒரு செப்பரேட் இதா இயங்க போறாங்களாமா. ஆப்வியஸ்லி அது பாஜகவுக்கு பலம் சேர்க்கிறது. 240ங்கிறது இப்போ 262 மாற போயிருது. இன்னொரு மேஜிக் நம்பருக்கு இன்னொரு 10 நபர்கள் கூட தான் வேணும். அது வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரொம்ப சீக்கிரம், கூடிய சீக்கிரம் வேற ஏதாச்சும் கட்சிகள் இருந்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அதான் பிஜேபியினுடைய ஒரு கேம் பிளானா இருக்கும். அப்போ அதுல தெளிவாக தெரிகிறது. அதனாலதான் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸினுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் கூடுகிறது. அப்ப என்னை பொறுத்தவரை அது கம்ப்ளீட்டாக திரிணாமுல டார்கெட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விட்டு போனவங்க தான் மம்தா பானர்ஜி. ஸோ அந்த கட்சியை மறுபடியும் காங்கிரஸுக்குள்ள இணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கா என்பது எக்ஸாமின் பண்றதுக்கு ஒரு ஒகேஷனாக இது நிச்சயமாக உதவும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மம்தா பானர்ஜி அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாங்க. 15-18 வருஷமாக கட்டி காத்த கட்சி. அந்த கட்சி இந்த அளவுக்கு சிதைத்து போனதுக்கு காரணம் ஒன் ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஞானேஷ்குமார் இருக்காரு. ஞானேஷ்குமாரனுடைய சில்மிஷங்கள், எஸ்ஐஆர் நடத்தின விதம் எல்லாமே இருக்கிறது. அப்ப இது எல்லாம் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். அப்போ பாஜகவினுடைய எல்லா யுக்திகளையும் யூஸ் பண்ணாங்க. எஸ்ஐஆர் என்பது கோர்ட்டு போய் நின்னா கூட கோர்ட்டு கூட அதை மதிக்காத ஒரு போக்கில் தான் கோர்ட்டும் போய் கொண்டிருக்கு. அப்ப ஆல் கேப்சர் ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு தேர்தல் எப்படி நடக்கக்கூடாது, இதுக்காக நாம் எப்படி அடுத்த தேர்தல் எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு சான்றாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அடுத்த எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் இப்படியும் ஒரு தேர்தல் நடத்தலாம் என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒத்துழைப்போட, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்போட, பாராமிலிட்டரி போர்ஸினுடைய ஒத்துழைப்போட மிக தெளிவாக பாஜக இன்னைக்கு நமக்கு தெரிவித்திருக்கிறது. அப்ப இதோட பெரிய ஒரு அச்சுறுத்தல் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சி இதுக்கு முன்னாலே இது ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க வேண்டும். காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு காலதாமதம் பண்ணி கூட ஒரு இதுவும் செய்கிறார்கள். இப்ப என்னை பொறுத்தவரை அடுத்த வருகின்ற யூபி தேர்தல் தான் ஒரு பெரிய பிவட்டா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அடுத்து வரக்கூடிய அரசியலுக்கு என்ன நடக்க போகிறது என்பதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸா இருக்கும். நான் 2022 இது சொன்னேன். 2022 நான் சொன்னது திரு மு க ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் யூபியில் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும், யூபியில ஈடுபட வேண்டும். இல்லை என்றால் அந்த 2024 தேர்தலே போய்விடும் என்று நான் போய் குறிப்பிட்டேன். அதை யாரும் செவி சாய்க்கவில்லை. அதன் பிறகு விளைவு நமக்கு தெரியும். 2024 மறுபடியும் பாஜக திருப்பி வருகிறது. அப்ப 2027 தேர்தலில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் திமுக உட்பட இருக்கின்ற எதிர்கட்சிகள் செயல்பட்டால் நிச்சயமாக 2029 பிஜேபி இன்னைக்கே ஜெயிச்சிரும். அது எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட இந்த முரண்கள், இந்த கட்சிக்குள்ளாலேயே இருக்கின்ற முரண்கள் பலதும் இருக்கிறது. அதுக்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு நபர் தான், ராகுல் காந்தி மட்டும் தான். வேற யாருமே கிடையாது என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். தமிழகத்தில் நடந்த பிரச்சனையானாலும் சரி, ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க? இப்போ தமிழகத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு திமுக கூட வர வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனா இது என்ன காரணம்? தவிக ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். அந்த அன்டெஸ்டட் ஃபோர்ஸோட போறதுக்கு யாருமே எல்லாத்துக்குமே தயக்கம் இருக்கும். அது நேச்சுரல் விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒன்னும் அங்க போயிருக்கணும், இல்லை என்றால் இங்க ஒழுங்கா நின்று கூட முணுமுணுன்னு சொல்லிட்டு உட்கார்றதுல அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி ஒரு மாணிக்கம் தாகூரும், ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியும், ஒரு திருச்சி வேலுசாமி இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன கேள்வி இருக்கிறது. அப்ப இங்க முழுக்க திமுகவை
முற்றிலும் வந்து ஏதோ ஒரு வெறுக்கத்தக்க கட்சியாக மாற்றிக்கொண்டு அதே மாதிரி தங்களும், அதாவது இப்ப திருமா சொன்ன விஷயம் கூட தெளிவா இருக்குது இல்லையா? வெஸ்ட் பெங்கால் என்ன செஞ்சாங்க, கேரளாவில் என்ன செஞ்சாங்க, கேரளாவில் போயிட்டு பினராயி விஜயன் மோதியினுடைய பாக்கெட்ல இருக்கார் என்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து கட்டவிழ்த்து விடுறாரு. அதனுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன். பினராயி ஒரு தலைமூத்த தலைவர் இன்னைக்கு இந்தியா இருக்கிறதுலேயே வயதான தலைவர்கள் ஒரு 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 ரியலி ஒரு பெருந்தலைவராக இருக்கிறாரு. கேரளால பேக் டு பேக் யாருமே வந்தது கிடையாது. கேரளா ஃபார்மேஷன்ல இருந்து வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு தலைவரை போய் நீங்க வந்து இழிவா பேச வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. அப்ப அதை தாண்டி வெஸ்ட் பெங்காலும் இதே மாதிரி தானே, இதே ஸ்ட்ராட்டஜி தான் கடைபிடித்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து இங்க அலையன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நீங்க வந்து அந்த கட்சிகளை வந்து சீர்குலைக்கும் விதமாகத்தான் எல்லா இடத்துலையும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், எல்லா இடத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? நீங்க மத்தியில் ஆட்சி வர வேண்டும் என்றால் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் என்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? அடுத்ததாக தாவேக இந்த கூட்டத்துக்கு போல நான் வந்து ஆக்சுவலா மணிகண்ட அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னது வந்து இல்ல எம்பிஸ் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் அழைத்திருக்கிறோம் என்ற ஒரு வாதத்தை வந்து அவர் வைத்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு வந்து அந்த இல்ல சார், பிடிபி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. பிடிபிக்கு இன்னைக்கு வந்து பார்லிமெண்டரி ரெப்ரசன்டேஷன் எதுவுமே கிடையாது. பட் அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. தாவேக்கா போயிருந்திருக்கலாமே. அந்த மாதிரி ஓபனா வந்து நாங்க காங்கிரஸோட தான் கூட்டணியில இருக்கிறோம். காங்கிரஸ் சொல்றாங்க 2029லயும் இந்த கூட்டணியில தான் இருக்க போறோம்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு ஆம்பிகுவிட்டி தான் மெயின்டைன் பண்றாரு. வெளிப்படையாக வந்து அவர் வந்து காங்கிரஸ் சொன்ன அந்த விஷயத்தை எந்த இடத்துலயுமே என்டார்ஸ் பண்ணல. இந்த கூட்டணிக்கும் அவர் போகல. வந்தால் வரவேற்போம் அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. இதை எப்படி பாக்கு? அதாங்க வந்து மே 27 முதல்வர் விஜய் வந்து டெல்லிக்கு செல்றாரு. அவர் சென்று பிரதமரை சந்திக்கிறார். அந்த சந்திப்புல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் நீண்ட சந்திப்புல வந்து இவர் என்ன பேசினாரு, அது பிரதமர் என்ன எதிர்வினை ஆற்றா நமக்கு தெரியாது. அதன் பிறகுதான் கம்ப்ளீட்டாக எல்லா அப்பாயின்மெண்ட்டும் வந்து கேன்சல் ஆகுது. நிர்மலா சீதாராமன் மட்டும் சந்திக்கிறாரு. அதன் பிறகு அமித்ஷானுடைய அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகுது. அடுத்த நாள் ராகுல் காந்தியினுடைய அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகுது. அவர் வந்து திருப்பி வந்துடுறாரு. அப்போ ஏன் ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை என்ற அந்த கேள்வி நிச்சயமா எழுமா இல்லையா? அப்போ உங்களுடைய அலையன்ஸ் சொல்லுகிறீர்கள், அலையன்ஸ்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப அலையன்ஸ் தலைவரை நீங்க வந்து டெல்லி மட்டும் சென்று சந்திக்காத வரும்போது வந்து அது நிச்சயமாக இட் ரைசஸ் a lot of eyebrows. பட் இன்னைக்கு காங்கிரஸுக்கும் இக்கட்டான சூழ்நிலை தான். இவங்களை கட்டி மேய்க்கணுமேன்ற அந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் எப்படி வந்து நீ கையாள போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் இவர் ரொம்ப பயந்த ஒரு டைப்பாக தான் எனக்கு தெரிகிறார். நான் கவர்டு என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் விஜய் பத்தி பேசும்போது. அவர் அந்த ஒரு ஃப்ரேம்வொர்க்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறார். பாஜகவுக்கு எதிராக ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது. திருப்பரங்குன்ற விஷயம் ஆனாலும் சரி, அதை பத்தின அந்த டாக்குமெண்ட்ரி ஆனாலும் சரி, இந்த விஷயங்களுக்கு இன்னும் வந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் அப்போ வந்து உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது பெரிதாக இன்னும் எங்கேயுமே தென்படவில்லை என்பது முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சி கூட போய் இன்னைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் வந்து நேத்து வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வச்ச விமர்சனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அதுல ஒரு காமன் த்ரெட் என்னவா இருந்ததுன்னா, டிஎம்கே ஒரு முக்கியமான அலை. நீங்க வந்து டிஎம்கேவை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறத தேஜஸ்வி யாதவ் ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து இதை பேசியிருக்கிறாங்க. ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு நல்லா தெரியும். இவர் வந்து எந்த ஒரு எதிர்கட்சியுமே ராகுல பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லாத போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை முன் வச்சு வந்து களத்துல வந்து காங்கிரஸை மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி அமையணும்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டலிஸ்டா அவர் இருந்திருக்கிறாரு. இந்த பக்கம் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொன்னதும், நடுவுல அந்த மீடியனை ஜம்ப் பண்ணி ஏறி குதிச்சு போய் அவருக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததும் இதெல்லாம் வந்து பேசப்பட்டது. ஆனா திடீர்னு திமுக தோத்ததுக்கு அப்புறம் எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட் அப்படிங்கறத தாண்டி ராகுலுடைய பர்சனல் கேரக்டர் மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கா. வெளியில வந்து முகப்பத் கி துக்கான்னு பேசுறாரு, அன்பின் கடை விரிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. பாஜக வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா பல விஷயங்கள் செய்யறாங்கன்னு விமர்சிக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு காங்கிரஸ் அதே மாதிரியான ஒரு விஷயங்களை தானே செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது அவருடைய பர்சனல் கேரக்டர் மேல ஒரு கொஸ்டினை ஏற்படுத்துதா, ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுதா? இப்போ நிச்சயமாங்க. அது தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காகத்தான் இருந்தது. இந்த ஒரு செயல்பாடுகள் வந்து நிச்சயமாக பெரிய ஒரு அதாவது இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராகுல். அதாவது ஒரு முதல்வராக இருந்த ஒரு மனிதர் அவர் வந்து அந்த தேர்தலை வந்து தோத்துருக்காரு. அதுக்கு ஆறுதலாச்சு சொல்லலாம். அது கூட சொல்லவில்லை. அப்கோர்ஸ் பேசியிருக்காங்க போல தெரியுது. ராகுல் கூப்பிட்டுருக்காருன்னு தான் என்னுடைய தகவல்.
அப்படி இருக்கிற ஒரு நிலையில வந்து இப்ப மே 10ஆம் தேதி சென்னைக்கு வர்றாரு. தாராளமாக மு.க. ஸ்டாலின் சென்று சந்திச்சிருக்கலாம். ஒரு கேர்ட்டசி தானே, இதெல்லாம் கேர்ட்டசியில் நிக்க வேண்டியதானே. ஆனா ராகுலுக்கு அந்த கேரக்டர், அந்த ஸ்ட்ரீக்கே அப்படிதான் இருக்கு. 2011 அதே மாதிரி 2013 வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு. அதன் பிறகு வந்து கலைஞரை சந்திக்காம போறாரு. அதன் பிறகு கலைஞர் மறைந்த பிறகு வந்து பதிவு போடுறாரு, ஐயோ எனக்கு லாஸ்ட் மீட்டிங் கிரேட் பர்சனாலிட்டின்னு. அப்பவே நான் வந்து அவரை டேக் பண்ணியே நான் போட்டேன். யோ நீ பண்ணாதானியா, நீ வந்திருந்தல அன்னைக்கு ஊழல்வாதின்னு நினைத்து கொண்டு நீ பெரிய தம்பட்டம் அடிச்சு கொண்டிருந்தாய். எவனோ ஏதோ சொன்னதை வச்சு 2Gல வந்து கலைஞர் தான் படம் பண்ணாருன்னு சொன்னா இதெல்லாம் வந்து யுக்திக்கு நடக்காத விஷயங்களா தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்துல வந்து அவருடைய அந்த கேரக்டரே அப்படித்தான் இருக்கிறது, முழுக்க முழுக்க அப்படியே தான் இருக்கிறதுன்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஆப்வியஸ்லி அவர்கள் பேசுவார்கள். இனி அடுத்தது இப்ப ஒரு ராகுல் காந்திக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்று பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ராஜாவா இருக்கிறார், இல்லை என்றால் இன்னைக்கு வந்து குறுநில மன்னரா இருக்கிறார், நாளைக்கு ராஜாவா ஆயிடுவார் என்ற அந்த முகத்தில் இருந்தால் கூட இத்தனை பேர் பேசுனதுக்கு பொருள் என்ன? திரும்ப வந்து கட்சியை விட்டு விலகி அதாவது இந்த கூட்டணியை விட்டு விலகி சென்ற ஒரு நபர், அவர் இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி தான் பாக்கி இருக்கின்ற ஏதோ வட இந்தியாவில் கிடக்கின்ற ஒரு தேஜஸ்வியோ இல்லை என்றால் அகிலேஷோ, இவர்கள்லாம் அகிலேஷ் ஒரு பதிவு போடுறாரு இல்லையா, அதாவது என்னது இந்த தோல்வியில் நான் கூட இருக்கேன்ற மாதிரி அன்னைக்கே ஒரு பதிவு போடுறாரு. உங்களுக்கு ஒரு பதிவு போடுறதுக்கு என்னன்னு கேட்கறேன். அது கலைஞருடைய மறைவுக்கு நாள், அவன் பிறந்த நாள் அன்று தான் உங்களுக்கு ஒரு இது போட தோன்றுதா? அப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல, கலைஞர் இல்லாம வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது இல்ல. அப்ப எந்த அளவுக்கு வந்து இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு செய்தி வருதுங்க. அதாவது ஒரு அகிலேஷ் ஆனாலும் சரி, ஒரு தேஜஸ்வி ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு திமுகவுக்கு குரல் கொடுக்கிற அளவுக்கு வந்து திமுக ரிலேஷன்ஷிப் வந்து கனிமொழி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. அது காங்கிரஸ் மறந்து விடக்கூடாது. நாளைக்கு வந்து இதே கட்சிகள் வந்து உங்களை விட்டு போட்டு இவர்கள் எல்லாம் ஒன்னா நின்னாங்கன்னா மேட்டர் முடிஞ்சது. உங்க கதை, உங்க சோழியே முடிஞ்சது. நீங்க தாவே கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருங்க. பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் போய்விட்டா நீங்க என்ன செய்ய முடியும்? இப்ப இது 3 கட்சி ஆனாலும் சரி, 4 கட்சி ஆனாலும் சரி, இல்ல 10 கட்சி ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாம் காம்படிட்டர்ஸே கிடையாது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் அவர்களுடைய மாநிலங்களில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கின்ற கட்சிகள். அப்ப அவர்களுக்கு இந்த மாதிரி இந்த இந்தியா கூட்டணியில இல்லையானால் காங்கிரஸ் கூட இருக்கின்ற இந்த பிரச்சனை வந்து வரவே வராது. என் மாநிலத்தில் திமுக வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிறது, சரத்பவார் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காரு, சிவசேனா வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறது, இவர் வந்து எஸ்பி வந்து யூபியில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில வந்து தாராளமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தேர்ட் ஃப்ரெண்டுக்கான அந்த வாய்ப்பு ஃபார்ம் ஆயிட்டு வருகிறது. அப்ப காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாகவோ இல்லை என்றால் ராகுல் காந்தியினுடைய இந்த விம்சிக்கல் நேச்சர்ல போய் மாட்டினாங்கன்னா, இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்களை வந்து நம்பி இவர்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அதோட அந்த கட்சியே காலியாயிரும்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்குது. 2029 எனக்கு இப்ப பெரிய ஹோப் ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடியே வந்து 2024 தான் பெரிய ஹோப்பாக நான் கண்டிருந்தேன். அது இல்லாத ஒரு டைம்ல வந்து இன்னைக்கு ஆப்பை உடைச்சிட்டாங்க, திரிணாமுல் உடைச்சிட்டாங்க, என்சிபியை உடைச்சிட்டாங்க, சிவசேனாவை உடைச்சிட்டாங்க. இனி பாக்கி என்ன கட்சி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இப்போ அப்படி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து அமைஞ்சது அப்படின்னா அது எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ரீஜனல் லீடர்ஸ், ரீஜனல் லெவல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரிப் இருக்கு. இப்ப யாருமே ஆட்சியில இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 2024 இபிஎஸ் உடைய நிலைமை, எந்த ஒரு தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்ல. ஆனா அவர் வந்து மாநில விஷயங்களை வந்து பிரதானப்படுத்தி அந்த எலெக்ஷனை வந்து சந்திச்சாரு. இவர் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு யாருமே இல்லாத, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில சந்திச்சாரு. அது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட திமுகவுடைய நிலைமை அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு அமைஞ்சதுன்னா, ஒண்ணு அது எஃபெக்டிவா இருக்குமா? செகண்ட்லி அது ஃபீசிபிளா இருக்குமா? அது நேஷனல் லெவல்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஒருவேளை கணிசமான சீட் ஜெயிச்சா ஒரு லெவரேஜ் ஏதாவது கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுல வந்து விஷயம் இவ்வளவுதானுங்க. யாரு உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னு மட்டும்தான். இப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த கூட்டணி உருவாயிட்டால் இந்த கூட்டணியில யாரு பிரதமர் என்ற அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கேள்வியை தாண்டி நீங்க போக முடியாது. இந்த பக்கம் நரேந்திர மோடின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு அகிலேஷ்ல இருந்து மு.க. ஸ்டாலின்ல இருந்து யாரு வேணாலும் பிரதமர் கேண்டிடேட்டாக நாளைக்கு இருக்கலாம்.
என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் அதிகாரத்தில் இருக்காதுதான் இவருடைய பெரிய பாசிட்டிவாக நான் காண்கிறேன். அடுத்தது இப்ப திமுகவை பத்தி எவ்வளவோ குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. திமுக எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சது யாரும் மறுக்க முடியாது. ஜாப் கிரியேஷன் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்தது. ஆனால் இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஊழல் நடந்துச்சு, அது நடந்துச்சுங்களா, ஊழல் நடக்கதான் செய்யும். எல்லா ஆட்சியிலும் ஊழல் நடக்கதான் செய்யும். இந்த ஆட்சியிலும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஊழல் நடக்கத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஊழல் இல்லாமல் வந்து கட்சிகள் வந்து இயங்க முடியாது. அதான் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேண்டது ஒரே ஒரு பிஎம் கேண்டிடேட் தான். அந்த பிஎம் கேண்டிடேட்டை வந்து நீங்க வந்து நிர்ணயம் செய்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எஸ்பியில இருந்து 4 பேர் வந்து இங்க வந்து பிரச்சாரம், என்ன ஹிந்தியில பிரச்சாரம் செய்யணும், அதான் ஐரணியா இருக்கும். ஆர்ஜேடியில 2 பேர் இங்க வருவாங்க. முக ஸ்டாலின் கட்சியில இருந்து திமுக இருந்து ஒரு 4 பேர் வந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ண வேண்டும். இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். இது பண்ணாங்கன்னா நான் சொல்றேன் 100% வந்து இவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இல்லை என்ற அந்த விஷயமே வந்து பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஆனால் 2027 யூபி தேர்தல் நடக்க போறது, அதான் முதல் தேர்தலா வரப்போகுது. அந்த தேர்தலில் வந்து என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பிஜேபி ரொம்ப ஒரு பிஜேபியோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அப்புறம் வந்து அவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே முடியாது. ஏனென்றால் எல்லாத்தையும் வந்து வாங்கி போடுறாங்க. இப்போ குஜராத்ல பாத்தீங்களா 4வது முறையாக 5வது முறையாக வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் இருந்து ஒரு தேர்தலையும் வந்து யாரையுமே ஒரு நிறுத்த முடியாத ஒரு சூழல்ல தான் அனைவரும் வந்து இன்னைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்க வந்து போராடி ஜெயிச்சு வந்தா கூட, ஒரு தேர்தலில் நீங்க ஜெயிச்சு வந்தா கூட உங்களை வந்து வாங்கிடுறாங்க, இல்லைன்னா வந்து முடக்கிடுறாங்க. இது 2 தான் பாஜக தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்ப இதை எதிர்த்து நிக்க முடிகின்ற ஒரு கூட்டணி, ஒரு செட் ஆஃப் கட்சிகள், அது முடியுமான்ற கேள்விதான் இருக்கிறது. அது எத்தனை காலம் இவர்களுக்கு இந்த கண்ட்ரோல் இருக்கும் என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒண்ணு வயசாகிறது, அதை தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ட் கட்சியாகத்தான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து தென்படுகிறது. இருக்கிறதெல்லாம் எடுத்து கார்பரேட் கிட்ட கொடுக்கறது, இருக்கிறதெல்லாம் எடுத்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட கொடுக்கறது என்பது அது எத்தனை காலம் உங்களால் செய்ய முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. மக்கள் முட்டாள்கள் கிடையாது. இங்க சிபிஎஸ்இ எல்லாமே எடுத்து கொடுத்தனாலதானே இவ்வளவு வந்து கரப்ஷன் வருகிறது. இவ்வளவு பெரிய பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதுனால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மிக தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் வருது. நீட்டை வந்து அவர் சொன்னார் இல்லையா, நான் கண்காணிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, எங்க கண்காணிப்பு? ஒண்ணுமே கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நீட்ல வந்தது. அதன் பிறகு சிபிஎஸ்இ இவ்வளவு பிரச்சனை வருது. பரீட்சா பே சர்ச்சான்னு ஒரு பெரிய ஒரு இது நடத்துற ஒரு மனிதர் வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலன்னு பாத்தீங்கன்னா அவர் எப்படிங்க இன்னும் பிரதமரா இருக்கலாம்? இந்த கேள்வி எல்லாம் மக்களுடைய மனதில் வரும். அதுக்கு ஒரு வாழ்வாகத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. அதையும் ஒண்ணு அது வந்தாரு, ஒரு 4 மணி நேரம் இருந்தாரு, அப்புறம் வந்து பாம்பேல வீட்டுக்கு போயிட்டாரு. இதான் நம்ம பண்றது. நாங்க வந்து தெளிவாக இருக்கிறோம், தர்மேந்திர பிரசாத் ரிசைன் பண்ண, பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அங்கேயே உட்கார வேண்டாமா? அங்கேயே நீங்க ஜந்தர் மந்தர்ல நீங்க உட்கார வேண்டாமான்னு கேட்டேன். அதையெல்லாம் விட்டு போட்டு நேரா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. 4 மணி நேரம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. நீ அடுத்து வந்து நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாம் எந்த காலத்துங்க இதுல எவன் நம்புவான்னு எனக்கு புரியல. அப்ப இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் வந்து எவனாச்சும் வந்து உட்கார்ந்தா போறோம் என்றுதான் மக்களுடைய மனநிலை இருக்கிறது. அதற்கு வந்து இவர்கள் விடுவார்களா? இந்த ஞானேஷ்குமாரனுடைய அமைப்பு விடுமா? இதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறையா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய சில்மிஷங்கள் நடக்கல, கேரளால பெரிய சில்மிஷங்கள் நடக்கல. அதே வந்து பீகார்லயோ இல்லைங்கென்றால் பெங்கால்லயோ நம்ம நடக்கவில்லை என்று என்னால் கூற முடியவில்லை என்றுதான் என்னை பொறுத்தவரை பெரிய வருந்தத்தக்க ஒரு செய்தியா இருக்கிறது. நேத்து டெல்லியில ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்ஸ், பேனர்ஸ் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், அதுல வந்து பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல ராகுலை விமர்சிச்சு பேசிய விஷயங்கள் வந்து பிரதானப்படுத்தப்பட்டிருக்குது. திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு எப்பவுமே ரொம்ப ஓப்பனா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குன்னு நாம பார்த்திருக்கோம். பல்வேறு விஷயங்கள்ல தலைமை எந்தாவது கருத்து சொல்ல முடியலன்னா கூட அதிகாரப்பூர்வ அறிக்கையோ இல்ல யாராவது அதிகாரப்பூர்வ பேச்சாளர் மூலமாவும் அவங்க ஸ்டாண்ட வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி இரவோடு இரவாக இந்த மாதிரி பேனர்ஸ் ஒட்டுற அந்த ஸ்டைல் வந்து யாருடைய ஸ்டைல்னு நினைக்கிறேங்க? எதற்காக செய்யப்பட்டதுன்னு? அது பிஜேபியினுடைய வேலை தான், வேற யாரும். ஏங்க இது ரவுண்ட் அபவுட்ல எல்லாம் வைக்க முடியாதுங்க. போலீஸ் கண்காணிப்பு அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ராத்திரி நைட்ல வந்து அந்த அளவுக்கு ரோந்து இருக்கிற இடத்துல வந்து இவ்வளவு போஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயுமே வர முடியாது. பேனர் எல்லாம் வச்சு ரவுண்ட் அபவுட்ல எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் ஹோர்டிங் போட்டிருக்காங்க. இது இவ்வளவு நடக்கணும் என்றால் இது ஆர்கனைஸ்டா தான் நடக்க முடியும். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு பிஜேபி தானே அங்க ரூலிங்ல இருக்கு. பிஜேபி பண்ணலாம், இல்லைன்னா ஆப் பண்ணலாம். இந்த 2 கட்சிகள் தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. அது ஆப் இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து அவர்கள் வந்து வர்றாங்களா போறாங்களான்னு அவங்களுக்கு
தெரிய மாட்டேங்குது. அப்ப பிஜேபி தான் பண்ணியிருக்கு. டெல்லி இருக்கின்ற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான் பண்ணியிருக்கு என்பதுதான் என்னுடைய ஒரு ஒரு கெஸ்ஸா இருக்கிறது. நிச்சயமாக வேற யாரும் செய்ய முடியாதுங்க. ஏங்க சிசிடிவி இருக்குங்க. அதுல பார்த்தா தெரியாதா யார் வச்சான்ட்டு? இல்ல பட் இதுல இந்தியா பெரிய ஒரு பிளாக் வந்து டிஸ்கஷன் தேவையா? இந்தியா பிளாக் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு பிஜேபி வந்து கடந்த காலங்கள்லயும் பேசியிருக்கிறாங்க, இப்பவும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ரீஜனல் லீடர்ஸ வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து இன்னைக்கு எலிமினேட் பண்ற ஒரு வேலையில, கட்சிகளை எலிமினேட் பண்ற ஒரு வேலையிலயும் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற போஸ்டர்ஸ், பேனர்ஸ் வந்து இன்னமும் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல காசு இருக்குங்க. காசு வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் இவர்களுக்கு காம்படிஷனே இல்ல. ஏன் காம்படிஷன் இல்லன்னா கிரவுண்ட்ல ஆள் இல்ல. இப்ப காங்கிரஸினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யூபிலயோ இல்லை என்றால் ராஜஸ்தான்லயோ இல்லை என்றால் சத்தீஸ்கட்லயோ இல்ல எந்த ஒரு இடத்துல எடுத்தாலும் கிரவுண்ட்ல பூத் லெவல்ல ஆள் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை. அப்ப பூத் லெவல்ல என்ன மண் நடந்தாலும் இவர்களால் வந்து அதை கவுண்டர் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற நிலையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா காசுங்க, திமிரு காசு இது 2 தான். காசு இருக்கும்போது ஏங்க போடலாம்னு சொல்லிட்டு இதுலயும் ஒரு கும்பல் வந்து காசு அடிச்சுட்டு இருக்கிறது. அதான் எனக்கு தோணுகிறது. பிஜேபி கட்சியே வந்து பெரிய ஒரு ஊழல் கட்சியாகத்தான் மாறி இருக்கிறது என்னை பொறுத்தளவுல. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாகத்தான் இதுவும் நடக்குது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொச்சையா வேற யாருமே யோசிக்கவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஒரு பாஜகவினுடைய ஒரு கூட்டம் நடக்கின்ற ஒரு ஊர்ல வந்து எவனாச்சும் போயிட்டு பாஜகவுக்கு எதிராகவோ இல்லைன்னா தலைவர்களுக்கு எதிராக வந்து போஸ்ட் போடுவானா? அந்த தைரியமே வராதுங்க ஒண்ணு. 2வது வந்து அந்த நினைப்பும் வந்து வேற யாருக்குமே கூடாது. இந்த கொச்சையான நினைப்பு பூரா வந்து நரேந்திர மோடியினுடைய பாஜகவுக்கு தான் வருமே தவிர வேற யாருக்குமே வராதுங்க. இன்னொரு விஷயம் பரவலாக பேசப்படுது என்னன்னா, பாருங்க ஸ்லோவா வந்து திமுக, பாஜக பக்கம் நகர்வாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்கலாம். தாவேகாவுடைய ஆட்சி எப்படி போகுது அப்படிங்கறத பொறுத்து, இப்போ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு தற்காலிக பிரிவா நம்ம பார்க்கிறதா? இல்ல நிரந்தர முடிவுன்னு நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல இது வந்து இப்ப வந்து பல பத்திரிகைகள்ல வந்து செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி இப்ப என்னை பொறுத்தவரை ஒரு பிளான்டட் செய்தியே கிடையாது. அதாவது திமுக தரப்புல வந்து இன்னமும் வந்து யாருமே பாஜக தரப்புல சென்று பார்த்து பேசவில்லை. இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ஒரே ஒரு இன்டர்லாக்யூட்டர் தான் இருக்காங்க. கனிமொழி மட்டும் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து டிஆர் பாலு செய்யறதில்ல. சபரீஷ் செய்யறதில்லை. இப்போ வந்து ஏற்கனவே அவர் மேல பெரிய அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. அவர்னாலதான் தோத்தவங்க எல்லாம் வந்து அவர் மேல எல்லாம் வந்து எல்லா பழியும் அவர் மேல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து எனக்கு தெரிஞ்சு கனிமொழி வந்து யாரும் சந்திக்கல, பப்ளிக்கா சந்திக்கல. ஒரே ஒரு இந்த கமிட்டி கூட்டத்துக்கு மட்டும்தான் டெல்லிக்கு சென்று வந்தார்கள். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில எங்கிருந்து இந்த ரூமர் வருதுன்னு கேட்க, அந்த ரூமர் வர்றது பூரா வந்து திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல செயல்படுகின்ற 2-3 பேர் இருக்காங்க. இவனுங்க செய்யற செல்பிஷன் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டெல்லியில, அவங்கள வச்சு செய்தி போட வைக்கிறாங்க. இந்த மாதிரி திமுக மூவிங் க்ளோசர் டு பிஜேபின்னு. எப்படிங்க முடியும்? 15 வருடமாக பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் வந்து டெல்லி வெர்சஸ் சென்னை என்று எடுத்துக்கொண்டு வந்து அதே கனிமொழி வந்து கீழடி வெர்சஸ் நாக்பூர் என்று மாற்றி ஃப்ரேம் பண்ணாங்க. அப்ப அந்த ஒரு விஷயம் தானே இன்னைக்கு வந்து திமுகவினுடைய ஒரு பைண்டிங் போர்ஸா இருக்கிறது. அதை தாண்டி நீங்க எப்படி செயல்பட முடியும்? மாறலாம். மாறும்போது கிராஜுவலா மாறணுமே தவிர டப்புன்னு வந்து நாளைக்கு நான் மந்திரி அப்படின்னால சொன்னீங்கன்னா அதோட கட்சியே காலியாயிரும். அவன் என்ன மு.க. ஸ்டாலின் தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாம இருக்குமா என்ன? அப்ப இது முழுக்க வந்து பிளான்டட் ஸ்டோரிஸை தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது. திமுகவை பொறுத்தவரை திமுக ரீகால்குலேட் பண்ண வேண்டும். தன்னுடைய ஸ்டாண்ட் வந்து பல விஷயங்கள்ல ரீகால்குலேட் பண்ண வேண்டும். அதை நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன். மேபி பை ஈவினிங் ஆர் டுமாரோ இட் வில் அப்பியர். அப்ப அந்த ரீகாலிபிரேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றதுதான். அந்த ரீகாலிபிரேஷன் என்னை பொறுத்தவரை வந்து லைக் மைண்டட் கட்சிகளோட லைக் மைண்டட் இஷ்யூஸ்ல வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது சில இஷ்யூஸ்ல வந்து எஸ்பி ஃபைட் பண்ணாது, சில இஷ்யூஸ்ல வந்து பிஜேடி இல்லை ஆர்ஜேடி வந்து ஃபைட் பண்ணாது. அப்ப அந்த இஷ்யூஸை மாற்றி நிறுத்தி கொண்டு உங்கள காமன் கிரவுண்ட் இருக்கிற இஷ்யூஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து ஃபைட் பண்ண முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. அதுல இவர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து சேர்ந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பார்கள். ஆனா திமுக இட் பி லெட் பை த டிஎம்கே. அவர்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ அதை பொறுத்தா இருக்குமே தவிர நிச்சயமாக வந்து நாளைக்கு போய் பாஜக போய் சேர்ந்து அடுத்த ஒரு அமைச்சரவையில பதவியெல்லாம் யாருக்கும் வரப்போறதில்லை என்றதுதான் என்னுடைய ஒரு செய்தியா இருக்கு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ.